வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். குரு பயிற்சிக்கான ஒரு நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான குரு பயிற்சியை பார்க்கலாம். மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்குள்ள குரு போகிறதான நாள் 1ஆம் தேதி ஜூன் 2026 வருஷம். இது நிகழக்கூடிய ராசி, அதாவது ராசினா என்ன, சந்திரன் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தனுசு ராசியில் சந்திரன். அப்போ குரு கடகம், சந்திரன் தனுசு. ஒரு விதத்தில் பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் குரு, குரு வீட்டில் சந்திரன், மியூச்சுவல் பரிவர்த்தனா யோகம் அப்படின்னு கூட சொல்லாத. ரெண்டாவது விஷயம், இந்த குரு எப்படி இருக்கார் அப்படின்னா கிட்டத்தட்ட 30ஆம் தேதி அக்டோபர் மாதத்திற்குள் அந்த கடகராசியை வேகமாக கடந்து அக்டோபர் 30ஆம் தேதி சிம்ம ராசிக்குள் பிரவேசிக்கிறார். அப்புறம் என்டையர் நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதம் 24ஆம் தேதி மீண்டும் கடகராசிக்குள் வருவார். இது அந்த குருவின் சாரமாக இருக்குது. அப்புறம் என்ன ஆகுது, குரு அதுக்கப்புறம் கடகராசியில் தொடர்ந்து இருந்து அதற்கு பிறகு அவர் திரும்ப சிம்ம ராசிக்குள்ளே மொத்தமாக பிரவேசிக்கக்கூடிய அடுத்த பயிற்சி காலம் அப்படின்னு சொன்னால் அது ஜூன் மாதம் 26ஆம் தேதி. இந்த குரு பயிற்சி காலத்தில் நிகழக்கூடிய சில முக்கிய நிகழ்வுகள் என்னென்னா, 5 டிசம்பர் ராகுவும் கேதுவும் பயிற்சி. எப்போவுமே ஒன்றா தான் ஆகும். இப்போ ராகு எப்போவுமே ரிவர்ஸ் மூமெண்ட்டு. அப்போது கும்பத்திலிருந்து மகர ராசிக்குள்ளும், கேதுவானவர் சிம்மத்திலிருந்து கடகராசிக்குள்ளும் பிரவேசிக்கும் நாள் 5 டிசம்பர். சனி பயிற்சியும் நிகழ்கிறது. சனி மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்குள்ளே செல்லக்கூடிய தினம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் 2027. இப்போ இவ்வளோ விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அந்த குரு பயிற்சியுடைய காலத்தில். இதை மனசில் வாங்கிங்க. இதை பேஸ் பண்ணி நான் இந்த பலன்களை இப்போது சொல்கிறேன். கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குரு 10ஆம் இடத்துல இருக்கார் இவ்வளோ நாள். 10லேருந்து 11ஆம் வீட்டுக்கு பயிற்சி. 10ல் இருக்கும்போது எப்படி இருக்கும், நான்லாம் பிறந்து வேலை பார்க்குறேன், எந்த உயர்வும் இல்லை, ஏதோ வேலை பார்க்குறேன்ப்பா, ஏதோ பண்ணுறேன், என்ன பண்ணுறது, இன்னும் ஒரு சலிப்பு இருக்கும். ஆனால் 11ஆம் வீட்டில் குரு வந்தால் என்டையர் சினாரியோ சேஞ்சஸ். ரெண்டாவது விஷயம், 11ல் அவர் உச்சம். மொத்தம் எல்லா ராசியிலுமே 11ஆம் வீடு என்பது உங்களுடைய பாதகாதிபதி ஒரு விதத்தில் குரு. அவராக இருந்தாலும் சரி 11ஆம் வீட்டுக்கு வந்தால் நன்மையை தருவார் என்பது தான் விதி. அப்போ நிச்சயமாக அது நடக்கிறது. 11ஆம் வீட்டில் குரு வரும்போது என்னெல்லாம் நடக்கும், நம்ம செய்யக்கூடிய தொழிலில் லாபம், நமக்கு திருமண பிராப்தி கண்டிப்பாக ஏற்படுறது, அதுக்கப்புறம் நமக்கு பதவி உயர்வு போன்ற விஷயங்கள் நடக்கும். நமக்கு முன்னால் பிறந்தவர்களால், அண்ணா அக்கா இவாளெல்லாம் நமக்கு நல்ல நன்மைகள், வெளிநாட்டு பிரயாணங்கள், இது எல்லாமே நல்லபடியாக கைகூடி வரும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க எதிர்பார்த்ததை விட நல்ல ரிசல்ட்ஸும் நல்ல ஒரு சீட்ஸு, காலேஜ் சீட்டு எல்லாம் கிடைக்கிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் பல நன்மைகள். ஏன்னா 11ஆம் வீட்டில் இருந்தாலே நன்மை, அதில் உச்சமாக இருந்தால் பரிபூர்ண நன்மை. இப்போது இவரில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த 11ஆம் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய குரு பார்க்கக்கூடிய இடம் முதல்ல 3ஆம் வீடு. மனசில் உள்ள குழப்பங்கள் நீங்கும், மனசில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், கம்யூனிகேஷன் எல்லாமே கிளியராக இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது, டயலமாக இருக்காது. அதுக்கப்புறம் 5ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது புத்திர பாக்கியம் முக்கியம் நடக்கும். அதுக்கப்புறம் பல நன்மைகள், நமக்கு வர வேண்டிய புகழ், பெருமை, உயர்வு, இவை அனைத்தையும் நிறைத்து தருவார் குரு. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா திருமணம் தட்டி தட்டி போயினே இருக்குதுப்பா. சரி, இன்னொரு கதை, என் ஒய்ஃபுக்கும் எனக்கும் 7ஆம் பொருத்தம் அப்படின்னு ஒரு தமிழ் சொல்லுவாங்க. அதாவது ஒத்தே வரல, இப்படி ஒரு நிலை.
இதெல்லாம் சீர்படும், ஒற்றுமை மிகும், திருமணம் தள்ளி போனவர்களுக்கு திருமணம் நடக்கும். சில பேருக்கு ஏஜ் ஆகிருக்கு, திருமணம் நடக்கலை, அது நல்லபடியாக நடக்கும். பெருசாக சுயமாக தொழில் ஆரம்பிக்கணும், அதற்கான முயற்சிகள், அதுக்கான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சு அலைஞ்சின்னு என்ன அது செட் ஆகலை, செட் ஆகும். அப்போ எல்லா நன்மைகளும் வெற்றிகளையும், ஏன்னா லக்ஷ்மி ஸ்தானம்னு இன்னொரு பேரும் இருக்குது அதுக்கு, வெற்றி ஸ்தானம், லக்ஷ்மி ஸ்தானம் அப்படின்னா நீங்கள் அதில் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு இவ்வளோ நன்மைகளை செய்கிறார். இதே நேரத்தில் பாருங்கள், 7 சனி நல்ல மாற்றங்கள் உண்டு. அந்த சனியை குரு பார்ப்பதால் நடக்கக்கூடிய சில நன்மைகளும் சிறந்த முறையில் நடக்கும். நம்ம எதிர்பார்த்ததை விட சிறப்பாக இருக்கு. சில பேருக்கு வீடு வாங்கிறது, சொத்து சேர்க்கைகள், பிதுர்ராஜித சொத்துக்கள், இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது அதெல்லாம் நடக்கிறதுக்கான ஒரு காலமுமாக அமையிறது. தொழில் விருத்தி, இவ்வளவு நன்மைகளை சொல்கிறது அந்த குரு 11ஆம் வீட்டில் வந்து உச்சமடையும் காலம், ஒரு பெரிய ரிலீஃப். முக்கியமாக 10ல் குரு இருக்கும்போது ஜாப் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் அது ஸ்ட்ரெஸ்ஸாகவும் இருக்கும், டெஸ்பிரேஷனாகவும் ஆகிடும். ஆனால் அதெல்லாம் நீங்கும், புது வேலை கிடைக்கும், இல்லை இருக்கிற வேலையில் இருக்கும் தொல்லைகள் நீங்கும், வெளிநாட்டுக்களில் போய் வேலை பார்க்கணுன்னு நினச்சா அது நிறைவேறும். இப்படிப்பட்ட நன்மைகளை எல்லாம் நிறைத்து தரக்கூடியது. இந்த குருவானவர் 11ஆம் வீட்டிலிருந்து 12ஆம் வீட்டுக்கு மாற்றம் அடைய பெறுகிறார். கிட்டத்தட்ட அக்டோபர் கடைசியில் நவம்பர், டிசம்பர், ஜனவரி 23 வரைக்கும். இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? 12ல் குரு இருந்தால் சுப விரயங்கள் சிறப்பாக இருக்குது. சுப விரயம்ன்றது என்ன? நான் வீடு வாங்கினா என்ன சொன்னால் ஃப்ரீயாக தருவாங்களா? நிறைய பணம், அதுக்கான கடன் வசதி, அதற்கான வாய்ப்பு, வாங்கக்கூடியதில் மார்க்கெட் ரேட்டை விட ஒரு 20% கம்மியாக வாங்கினேன். அந்த மாதிரி எல்லாம் சந்தோஷம். என்னுடைய பொண்ணு கல்யாணம் பண்ணேன், என் பையன் படிப்புக்காக ஒரு நல்ல கோர்ஸில் அவனை ஜாயின் பண்ணி பணம் செலவு பண்ணேன். ஆனால் இதெல்லாம் எனக்கு மன நிறைவை தருகிறது, சந்தோஷத்தை தருகிறது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. ஹெல்த் ரீசன்ஸு தொடர்ந்து சில பிரச்சனைகள் இருக்குது, வயிற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது, சில பேருக்கு செஸ்ட் ஓரியன்ட் ப்ராப்ளம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் சரியாகக்கூடிய காலம் இந்த வருஷ கடைசி நவம்பர், டிசம்பர், ஜனவரி. அதுக்கப்புறம் என்னாரு, திரும்ப அவர் தன்னுடைய இடத்துக்கே வந்துடுறார். இப்போ கிடைக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, உங்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் 12லிருந்து கேது 11ஆம் வீட்டுக்கும் ராகு 5ஆம் வீட்டுக்கும் மாற்றம் பெறுவது மிக சிறப்பானது. ரொம்ப சந்தோஷத்தை தரும், மைண்ட் ஆக்டிவாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்னஸ் ஏற்படும். ஆனால் குரு அட்வான்டேஜஸாக 11ல் இருப்பதால் ஒரு பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ணுற ரெஸ்ட்லெஸ்னஸ், அது மிகப்பெரிய சாதனையை தரக்கூடிய ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ், அது சிறப்பான ஒரு மாற்றங்களை சொல்கிறது. அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இது எப்படிப்பட்ட நல்ல மாற்றம்? மிக மிக சிறப்பான நல்ல மாற்றம். இதில் தொடங்கக்கூடிய சில தொடக்கங்கள் பல நாட்களுக்கு, பல வருடங்களுக்கு நீடித்து நிற்கக்கூடிய மாற்றங்களை பற்றி பேசுகிறது. ரொம்ப நல்ல ஒரு பயிற்சி, வெற்றியை தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைகிறது உங்களுக்கு. என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக
ஐ வில் ரிப்ளை யூ.